ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, எனக்கு நீ வேண்டும். எனக்கு நீ வேணும்ப்பா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாண்ட் யூ. ஐ வாண்ட் யூ. அடுத்த சென்டென்ஸு, கருத்தில் கொள்ளாதே, மனசில் வச்சுக்காத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நெவர் மைண்ட். நெவர் மைண்ட். அடுத்த சென்டென்ஸு, மீண்டும் வருக. மீண்டும் வருக, மறுபடியும் வாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் அகைன். கம் அகைன். அடுத்த சென்டென்ஸு, புதியது என்ன. புதுசாக என்ன வந்திருக்கு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட்ஸ் நியூ. வாட்ஸ் நியூ. அது என்னுடைய சிடி. அது என்னுடைய சிடிடா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் மை சிடி. இட்ஸ் மை சிடி. அடுத்த சென்டென்ஸு, உடல் நலம் சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லைடா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ காட் சிக். ஐ காட் சிக். கண்டிப்பாக. கண்டிப்பாக நான் அந்த வேலையை செஞ்சிடுறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டெஃபினெட்லி. டெஃபினெட்லி. நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. நேரம் ஆயிடுச்சு, பேப்பர் கொடுங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் டீச்சர் கேட்பாங்க இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டைம் இஸ் அப். டைம் இஸ் அப். அடுத்த சென்டென்ஸு, கடவுளே. கடவுளே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஓ மை காட். ஓ மை காட். அடுத்த சென்டென்ஸு, பேருந்தில் செல். பேருந்தில் செல். பஸ்ஸில் போ. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் எ பஸ். டேக் எ பஸ்னால் பஸ்ஸை எடுத்துகிட்டு வான்னு அர்த்தம் இல்லை, பஸ்ஸில் போ அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா பாய் பாய்.